ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸுக்கு எப்படி நோட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்படி நோட் போட்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட எஸ்சிஆர்டி புக் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான புக்குக்கான இது நான் வாங்கியிருந்தேன். அந்த புக்குக்கான ரிவ்யூ மாதிரி சின்னதாக என்னோடய ஒப்பீனியன் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோட் எப்படி மேக் பண்ணுறது, எப்படி மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் என்னோடய மேக்ஸ் நோட் புக். இது வந்து நான் போன ஓல்டு சிலபஸ்க்கு நான் போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தது. சிலபஸ் என்னன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அதில் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றதெல்லாம் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நோட் பண்ணி வச்சுட்டு நான் அது ஃபுல்லாக பேசிக்ஸ்லேருந்து நான் வந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாரி, ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து யாரும் இது பண்ணாதீங்க. நோட்ஸ் எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்தாலே போதும். வேறு யாருக்கும் புரியணும்னு இல்லை, வேறு யாருக்கும் தெரியணும்னு இல்லை. உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். நான் எனக்கு மட்டும் புரிகிற மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பேசிக்ஸ்லேருந்து நான் எல்லாமே எழுதியிருக்கேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம ஓனாக படிச்சுக்க முடியும். ஆனால் பட் மேக்ஸ் வந்து கம்பல்சரி நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல், ஏதாவது ஒரு சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் துரணா அகாடமி இருக்குல்ல, அவங்களோட அருண் சாரோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து நோட் மேக் பண்ணேன். அவங்க வந்து டேபிள்ஸ் முதல் கொண்டு எழுதிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் டேபிள்ஸ்லேருந்து ஸ்கொயர்ஸு, க்யூப்ஸு எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அவங்களோடது எல்லாமே ஒரு மாடலுக்கு ஒரு சம்மு அவங்க ரொம்ப தெளிவாக சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது துரணா அகாடமி. யூடியூப்பில் போட்டிங்கனாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு இல்லை டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்ட வீடியோ வரும். இது நான் துரணா அகாடமி அந்த அருண் சாரோட வீடியோ பார்த்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாடலுக்குமே ஒரு சம் அந்த மாதிரி போட்டு கொஷின், அதுக்கு ஆன்சர், அதுக்கு சொல்யூஷன், அது எல்லாமே ஃபுல்லாக எழுதியிருக்கேன். நான் ஒரு 2 சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வேணும்னு துரணா அகாடமி. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன்னா, கொஞ்சம் இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் இருக்கு இல்லையா, அந்த சாரோடது வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அவங்களும் வந்து ரொம்பவே நல்லாவே சொல்லித்தருவாங்க. அவங்க சொல்லித்தரதும், ஆனால் அவங்க என்னென்னா கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லித்தருவாங்க. நிறையா வந்து ஷார்ட்கட் சொல்லித்தருவாங்க. அவங்களதும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அவங்களதுமே அப்படி தான். ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் போட்டு எழுதி ஒரு இதுக்கும் நம்பர் சிஸ்டம், அதுக்கான கொஷின்ஸ், அதுக்கான இது எல்லாமே ஃபார்முலாஸு, அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. இன்ஜினியர் தங்கமுத்து சேனல்லையுமே நான் ஃபாலோ பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நோட்ஸில் இருக்க சம்மையே நீங்கள் பார்த்தாலுமே போதும். நான் இது ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, சரி நமக்கு புக்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லும் போது மேக்ஸுக்கு ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு அகாடமி புக் போயிடுவோமேன்ட்டு தான் நான் வந்து எஸ்சிஆர்டி புக் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோடது வாங்கினேன். இவங்களோட கொஷின் பேங்க்குமே நான் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ, அதோட ரிவ்யூ வீடியோ இல்லை அதோட சாம்பிள் மாதிரி வீடியோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து அதை நான் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் கம்பல்சரி மேக் பண்ணியே ஆகணும். நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு மேக் பண்ணுறீங்களோ இல்லையோ, என்னோடய ஓன் ஒப்பீனியன் வந்து என்னென்னா, மேக்ஸுக்கு கம்பல்சரி நீங்கள் நோட் போட்டே ஆகணும். போட்டு ஒரு மெத்தடுக்கு ஒரு சம்முக்குமே நீங்கள் போட்டு உங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கிட்டா தான் உண்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த புக் இல்லை வேறு இன்ஸ்டியூட் புக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நோட்டுன்றது கம்பல்சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.